சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா, செல்வியுடன் கூடி பாலாஸ் ஆன்மீகத்திற்காக மற்றும் ஒரு பதிப்பில் உண்மையை உறக்கச் சொல்வோம் என்பதில் சந்திக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு சந்திக்கும் போது இந்த பதிவுகள் எல்லாம் ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு நான் போடும்போது என் மனசில் ஏற்படக்கூடிய சிந்தனைகள் என்ன இருக்கு தெரியுங்களா? நான் ஓப்பனா சொல்றேன். இந்த பதிவுகள் மூலமாக நீங்கள் பார்த்து உங்கள் அனைவருக்கும் ஏதாவது ஒரு நல்லது நடந்துடக்கூடாதா? நீங்கள் அந்த கணக்கன்பட்டி மண்ணை மிதிக்கும் போது அதிசய அற்புதங்கள் நடந்துடக்கூடாதா அப்படிங்கிற ஒவ்வொரு ஏக்கத்தோடவும் எதிர்பார்ப்போடவும் தான் இதை சாட்சியா உங்களுக்கு நான் போட்டுட்டு இருக்கேன். இந்த பதிவை யாருக்காக பார்க்க நேர்ந்தால், அந்த பதிவு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக அமைந்தால் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். என் ஐயன் சத்குரு பாதங்களை தொட்டு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு பதிவு அப்படி பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சத்குருவே சரணம். இன்னைக்கு பதிவு மனசு உண்மையிலே இன்னும் ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான பதிவு. நாம் குரு பூஜை, 12வது குரு பூஜை சென்று இருக்கும்போது, அங்கே போயிருக்கும் போது எல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே எல்லாரும் தங்களுடைய நடந்தவைகளை சொல்லிட்டே இருந்தாங்க. நானும் அதை பதிவு பண்ணிட்டு இருக்கேன். அதனோட வரிசையில் மற்றும் ஒரு அற்புதமான பதிவு, ரொம்ப ஆனந்தமான உண்மையான ஆக்ரோஷமான பதிவுன்னு கூட சொல்லுவேன். ஒரு குடும்பம் மதுரையிலிருந்து வர்றாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வராங்க. ஹஸ்பண்ட் அப்புறம் தான் பேசினாரு. ஒய்ஃப் வராங்க. அவங்க பேசுறாங்க. தனக்கு ஏற்பட்ட விஷயங்களை ரொம்ப ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. மதுரை சிந்தாமணியை சேர்ந்தவங்க பூஜை பொருள் கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தன்னை பற்றி, தன் கணவர்னால தன் குடும்பத்துக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், பிள்ளைகளுக்கு அதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதை முதல்ல கேட்டுவாங்க. சர்க்குருவே சரணம். நாங்கள் மதுரையில இருந்து வர்றோம், சிந்தாமணி. நாங்கள் இங்கே பூஜை பொருள் பண்ணுறோம். நாங்கள் 10 வருஷமா இங்கே வந்துகிட்டு இருக்கோம். நாங்கள் ஐயாட்ட வந்த பிறகு ரொம்ப சந்தோஷமா, நல்லா நிம்மதியாக இருக்குது. எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சுட்டு இருந்தார், இப்போ குடிக்கிறது கிடையாது. சண்டை சச்சரவு இல்லை. என் பொண்ணுக்கும் நல்லா இருக்குது. என் பையனுக்கும் இங்கே வந்த பிறகு தான் கல்யாணம் ஆனிச்சு. 2 பொம்பளை பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை அவர் நினச்சி தான் எனக்கு, என் பிள்ளைகளுக்கு 2 பொம்பளை பிள்ளை மகனுக்கு கிடச்சிச்சு. நாங்கள் நல்லா இருக்கோம். எங்கள் குடும்பமும் நல்லா இருக்குது. ஐயா எது நினச்சி எங்களுக்கு முடியலனாலும் ஐயாவை நினச்சி நாங்கள் தொகுதி எடுத்து பூசுவோம். அப்பயும் நான் சரியாயிரும். நம்பிக்கையோடு வாங்க. ஐயாவோட நம்பிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். எல்லாரும் நல்லா இருக்கணும். சர்க்குருவே சரணம். கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன். அவருடைய எண்ண பதிவுகள் அப்படியே போட்டாங்க. அவருடைய கணவர் சொல்றாரு பாருங்க, வாங்க பார்க்கலாம். சர்க்குருவே சரணம். ஓம் பழனிசாமி சாமி சித்தரே சரணம். கணக்கம்பட்டி அப்பனே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சர்க்குருவே சரணம். சாமி, நான் சாமிகிட்ட 16 வருஷம் ஆகுது சாமி. ரொம்ப சிரமத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இன்னைக்கு ஐயா எல்லா பாக்கியமும் கொடுத்து, இப்போ கூட எனக்கு ஒரு கம்பெனி ஒன்று வாங்கி கொடுத்து, சூட கம்பெனி வச்சு வண்டி வாசியெல்லாம் வாங்கி கொடுத்து பூஜை பொருள் வியாபாரம் சிறப்பாக போயிட்டு இருக்கு சாமி. சாமிக்கு மிக்க நன்றி சாமி. என்னுடைய குடும்பத்துக்கு அவர்தே, என்னை சேர்ந்தவங்களுக்கும் இங்கே உள்ள பக்தர்களுக்கும் நல்லதே செய்வார் சாமி. அந்த நம்பிக்கையில் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சாமி. எனக்கு எல்லா பாக்கியமும் அவர் உண்டு சாமி, கொடுப்பார். எனக்கு பணம் காசு வேண்டாம் சாமி. என்னுடைய கடன் கடமையாக எல்லாமே அவர் பார்த்து எனக்கு தீர்த்து வச்சிருவார் சாமி. சர்க்குருவே சரணம். மதுரை சிந்தாமணியை சேர்ந்த ஒரு குடும்பம் தன்னுடைய ஒவ்வொரு நிகழ்வையும், தங்களுக்கு நடந்த நிகழ்வை சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட சாட்சியா. 10-12 வருடமாக வந்து கொண்டிருக்கோம். எனக்கு பிரச்சனை இருந்தது. என் கணவர் குடித்துக் கொண்டிருந்தார். ரொம்ப சிரமமா இருந்துச்சு. வீட்டில் நான் பூஜை பொருள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பெண்மணி பதிவு பண்ணியிருக்காங்க. எங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. 10 வருஷமா வந்துட்டு இருக்கோம். ஐயன்கிட்ட முறையிட்டோ, நான் அதைத்தான் சொல்றேன், முறையிடுதல் ரொம்ப அவசியம். ஐயனிடம் சரணாகதி ஆயிட்டோம். என் கணவர் நல்லபடியா இருக்கணும், என் குடும்பம் நல்லபடியா இருக்கணும், என் தொழில் நல்லபடியா இருக்கணும், சத்குருவேன்னு சொல்லி நம்பிக்கையா தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஐயனை நினைக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் உங்களுக்கு. நீங்கள் நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் ஐயன் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு, உங்கள் நோய்களுக்கு ஒரு தீர்வு, உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு. இன்னைக்கு இந்த மதுரைக்கார தம்பதிகளுக்கு நடந்தது உங்களுக்கு ஏன் நடக்கக்கூடாதுங்கிறது என்னோட ஆசை. அவர் சொல்றாரு, கம்பெனி மாதிரி ஒன்ன வச்சு இன்னைக்கு நடத்தக்கூடிய அளவுக்கு ஐயன் கொடுத்திருக்காருன்னா ஒரு ஆணித்தனமா அடிச்சு சொல்றாரு இல்லையா? அந்த தம்பதியினர் தனக்கு ஏற்பட்ட விஷயங்களை எடுத்து கூட்டாம அப்படியே சொல்லியிருக்காங்க இல்லையா? இன்று நான் நல்லா இருக்கேன், ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அற்புதமா என் லைஃப் போயிட்டு இருக்கேன், பிள்ளைகள் நல்லா இருக்காங்க, என் குடும்பம் நல்லா இருக்கு, எவ்வளவு அழகா பதிவு பண்ணியிருக்காங்க. நான் ஒவ்வொரு இடம் அதான் சொல்றேன். ஐயனை நம்பினோர் கைவிடப்படார்.
சர்க்குரு ஞான வள்ளலை நம்பினோர் கைவிடப்படார். நான் போடும் பதிவுகள் லட்சம் மக்களுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு 5000 பேர் மக்கள் பார்த்தா கூட நிச்சயமாக அந்த குடும்பங்களில் ஒரு 500 பேர் அந்த இடத்துக்கு போய் ஐயனை வேண்டி வந்தா அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும். எல்லா குடும்பங்களிலும் இன்பமும் மகிழ்ச்சியும் கொண்டாடணும், துன்பங்கள் விலகி ஓடணும். இதுதான் என் ஐயன் சர்க்குருவிடம் ஞான வள்ளலிடம் நான் கேட்பதெல்லாம் அதுதான் கேட்டுட்டு இருக்கேன். நீங்கள் வைக்கும் கோரிக்கை ஒவ்வொன்றையும் நான் கொண்டு போய் ஐயனுடைய பாதங்கள்ல வச்சிடுறேன். அவர் பாதங்களை தொட்டுதான் யாராவது பேசும்போது என் மொபைல்ல இருக்கும் ஐயனுடைய பாதங்களை தொட்டு தான் பேசுவேன். வீட்டில் உட்காந்து வீடியோ போடுற இடத்துல எடிட் பண்ற இடத்துல உட்காந்து ஐயனுடைய போட்டோ வச்சிருக்க அவர் பாதங்களை தொட்டுட்டு தான் பேசுவேன். சத்குருவே என்னிடம் வேண்டும் அனைவருக்கும் நல்லதை கொடுங்க. என்ன அதில் 190 பேர் 99 பேர் சரியாயிடுறாங்கன்னு சொல்லும்போது மிக நல்ல விஷயம் இல்லையா? உங்களுக்கும் அது நடக்கலாம். உங்கள் வீட்டிலும் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். நான் திரும்ப திரும்ப சொல்வதெல்லாம் சத்குரு ஞானவள்ளல் கணக்கம்பட்டியாரை சரணாகதி அடைந்து விடுங்கள். உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள். நிறைய பேர் பௌர்ணமி அமாவாசை வந்த போக முடியல, சந்தன உபதி வாங்க முடியலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றீங்க, வருத்தப்படுறீங்க. நான் சொல்வதெல்லாம் ஐயனை காண வருடத்தின் 365 நாட்களும் செல்லலாம். உங்களுக்கு சௌரியங்கள் எப்ப ஏற்படுதோ போங்க. சௌரியம் என்பதை விட தமக்கான பிரச்சனை தீரணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா சடன்லி போங்க. அமாவாசை, பௌர்ணமி, புனர்பூசம் இதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. கூட்டமா இருக்குன்னு ஏன் ஃபீல் பண்றீங்க? மற்ற நேரம் போங்க, உள்ள போங்க. ஜீவசமாதி ஃப்ரீயா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். உள்ள போய் ஐயனை சுத்தி அந்த ஜீவசமாதி பின்புறம் உட்கார்ந்து கண்ணீர் மல்க உங்களுக்கு பிரச்சனைகளை சொல்லுங்களேன். அந்த விபூதி சந்தனத்தை வாங்கிட்டு வந்து தயவு செஞ்சு சாப்பிடுங்க. எவ்வளவு பதிவுகள் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். விபூதி சந்தனத்தோட மகிமை எவ்வளவுன்னு போட்டிருக்கேன். அந்த மகிமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டாமா? நிறைய பேர் குழந்தைகள்னு சொல்றீங்க. தயவு செஞ்சு வாங்க. நிச்சயமாக அந்த பீடத்தை மிதித்தவுடன் எல்லோருக்குமே அந்த பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது. தயவு செய்து எத்தனை பதிவுகள் நான் போட்டுக்கணும், நம்ம பதிவுகளை பாருங்க. அதுக்கு தான் சொல்றேன், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும்னு நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியலையா? பக்கத்துல கேட்டு சொல்லுங்க, இந்த பதிவை எப்படி நான் சப்ஸ்கிரைப் பண்றது. கண்டிப்பாக வீடியோ பார்க்கும்போது அந்த கை மாதிரி இருக்கும், அதை கொஞ்சம் டச் பண்ணி விடுங்க. நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயமும் எனக்கான பதிவாக இல்லாமல் ஐயனுக்கான ஒரு செய்கையாக உங்களுடைய வீட்டிற்கு, உங்களுடைய மொபைல் போனுக்கு நம்மளுடைய பதிவு வந்து சேரணுங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்வதெல்லாம் கணக்கன்பட்டி சமாதி மண்ணை மிதியுங்கள். ஜீவசமாதியில் அமர்ந்து உங்கள் கோரிக்கைகளை வையுங்கள். அற்புதமான விருட்சம், பிரியமரம் பாருங்க, எனக்கு அப்படியே புல்லரிக்கிறது. மிகப்பெரிய பவர்ஃபுல் இடம் அந்த இடம். அந்த விரிய மரத்தை சுத்துங்கள், அமருங்கள். உள்ள போய் ஐயன் இருந்து அந்த வீட்டுல படுத்திருந்தது கட்டில போய் கும்பிடுங்க. வாங்க, சுத்தி வந்து உட்கார்ந்து விரியன் மரத்தின் ஏதாவது ஒரு ஓரத்துல ஒரு 15 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. ஐயனை கூப்பிடுங்க, ஐயனிடம் வேண்டுங்கள். நைட்ல தங்குறவங்க இருந்தாங்களா, படுங்க சாமி. நிச்சயமாக உங்களுக்காக நான் எப்பொழுதும் ஐயனுடைய பாதம் தொட்டு வேண்டிக்கிட்டே தான் இருக்கேன். அதுல எந்த டவுட்டும் வேண்டாம். பட் ஆனால் நீங்க போகணும். ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க ஐயனை அங்கிருந்தே வேண்டுங்க. வர முடியாத பட்சத்தில், வர முடியுமா வெளியேறி வந்துருங்க. நிறைய பேருக்கு உடல்நிலை சரியில்லை, வர முடியறது இல்லை. கருணை கூர்ந்து சொல்றேன், நீங்க அங்கிருந்துகிட்டே நெட்ல ஐயனோட ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி ஒரு சிறு தீபத்தை ஏற்றி, விளக்கெண்ணை ஏற்றி போட்டு ஐயனை கும்பிடுங்க. ஐயனிடம் பிரார்த்தனை வையுங்கள். உங்கள் பிரார்த்தனை அத்தனையும் நிறைவேறும். நீங்கள் மகிழ்ச்சியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வீர்கள். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம். நான் சொல்வது எல்லாமே ஐயனுக்காக சொல்றேன், உங்களுக்காக சொல்றேன். அந்த பரபிரமத்தினுடைய அருளை, அந்த அருமையை பார்க்க வேண்டும், பெற வேண்டும், அனுபவிக்க வேண்டும்னா ஒரு முறை ஜீவசமாதி மண்ணை மிதிங்க. உங்கள் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்கள் ஏற்படும் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் செல்வியுடன் கூடிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் நண்பன் தேனி பாலா செல்வி. வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.